வணக்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக்கொலை கொலையாளி தொடர்பில் வெளியான புதிய தகவல். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை நடைமுறைப்படுத்தாவிட்டால் ஏற்பட போகும் பேராபத்து. இலங்கை பொருளாதார மாற்றத்தில் தொடர் சிக்கலில் தவிக்கும் அனுர அரசு. மனைவியின் சாம்பலில் மண்பானை கணவரின் நெகிழ்ச்சி செயல். இலங்கை உட்பட உலகின் 102 நாடுகளுக்கு கிடைத்துள்ள நன்கொடை. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். கனிமுல்ல சஞ்சீவவின் கொலையின் முக்கிய சந்தேக நபராக கைது செய்யப்பட்டவர் ராணுவ கமாண்டோ சிப்பாயோ அல்லது புலனாய்வு அதிகாரியோ அல்ல என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனிமுல்ல சஞ்சீவவின் கொலையின் முக்கிய சந்தேக நபர் அடிப்படை பயிற்சியை முடித்துவிட்டு ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அவர் ஒரு கமாண்டோ சிப்பாயோ அல்லது உளவுத்துறை அதிகாரியோ அல்ல என்றும் கூறப்படுகிறது. ராணுவ பயிற்சியின் போது தப்பி சென்ற குறித்த சிப்பாய் பின்னர் பொது மன்னிப்பு காலத்தின் கீழ் சட்டப்பூர்வமாக ராணுவத்திலிருந்து விலகியுள்ளதாகவும் ராணுவ வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. அன்றிலிருந்து அவர் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் சுமார் 6 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்றும் தெஹிவளி வட்டரப்பலவில் நடந்த இரட்டை கொலையிலும் அவருடைய தொடர்பு இருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். புதுக்கிளை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 5ஆம் எண் நீதவான் நீதிமன்றத்துக்குள் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் தற்போது சட்டத்தரணி வேளத்தில் வந்து கொலை செய்த நபர் பற்றிய தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர். அதன்படி நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் கடந்த மாதம் 7ஆம் திகதி கல்கிசை வட்டரப்பல பகுதியில் 2 பேரை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரி என்று காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். அதன்படி எதிர்கால விசாரணைகளில் இந்த சந்தேக நபர் மற்றும் கனிமுல்ல சஞ்சீவவின் கொலையில் அவருக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த அனைவரையும் பற்றிய உண்மையான தகவல்களை வெளிக்கொணர முடியும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் துப்பாக்கிதாரியும் அவருடைய உதவிய பெண்ணும் நீதிமன்றில் இருந்து தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் சிறு சிறு தொகையாக அதிகரிக்கப்படுமாக இருந்தால் அது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது அரசு ஊழியர்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தும் என கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறை பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு என்பது சாதாரணமான விடயம் அல்ல. காரணம், அடிப்படை சம்பளம் அதிகரிப்பதில் சில நன்மைகள் உண்டு. ஆனால் நினைத்த அளவில் எவ்வித மாற்றமும் இடம்பெறவில்லை. சம்பளம் அதிகரிப்பு தொடர்பில் பலரும் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் அதன் பின்பு அளிக்கப்பட்ட விடயங்களில் தான் அது குறித்த விரிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார். அந்நிய நாட்டின் முதலீடு இலங்கைக்கு வராவிட்டால் இலங்கை பொருளாதாரத்தில் மாற்றத்தை காண முடியாது என கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறை பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏனைய நாடுகளைப் போல இலத்திரனியல் ஏற்றுமதிகளில் இலங்கை அதிக கவனம் செலுத்த வேண்டும். அத்தோடு ஏற்றுமதியை முழுமையாக மீள்கட்டமைப்பு செய்ய வேண்டும். நடைமுறைப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டமும் வறுமை போக்குவதற்கான வரவு செலவு திட்டமே தவிர வருமானத்தை பெறுவதற்கான முன்வைக்கப்பட்ட திட்டம் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா 700 தொன் பேரிச்சம்பளங்களை 102 நாடுகளுக்கு நன்கொடையாக வழங்கவுள்ளது. இந்த பேரிச்சம்பளங்கள் மன்னர் சல்மானின் பரிசாக வழங்கப்படும் பேரிச்சம்பள வழங்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதன் அடிப்படையில் எதிர்வரும் ரமலான் மாதத்தை முன்னிட்டு 700 தொன் பேரிச்சம்பளங்களை 102 நாடுகளுக்கு நன்கொடையாக வழங்கவுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இம்முறை 200 தொன் பேரிச்சம்பளங்கள் அதிகமாக வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த நன்கொடை திட்டமானது உலகளாவிய முஸ்லிம் சமுதாயத்துக்கான சவுதி அரேபியாவின் ஆதரவையும் உதவியையும் வலுப்படுத்துகிறது. இந்த விநியோகத்தை சவுதி தூதரகங்களுடன் ஒருங்கிணைத்த இஸ்லாமிய அலுவல்கள் பிரசாரம் மற்றும் வழிகாட்டல் அமைச்சகம் மேற்கொள்ள உள்ளது. பொருத்தமான நேரத்தில் மக்கள் மத்தியில் விநியோகிப்பதற்கு பேரிச்சம்பளங்கள் அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நன்கொடை ரமலான் காலத்தில் லட்சக்கணக்கான முஸ்லிம்களுக்கு உதவுவதாக இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது.
அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சவுதியிலிருந்து இலங்கைக்கும் சமீபத்தில் 50 தொன் உயர்தர சவுதி பேரிச்சம்பளங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது இரு நாடுகளுக்கு இடையான உறவினை வலுப்படுத்துவதுடன் இலங்கையின் முஸ்லிம் சமுதாயத்துக்கு சவுதி அரேபியாவின் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் சான்றாக அமைகிறது என கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு அமைச்சர் ஷேக் அப்துல் லதீப் பின் அப்துல் அசீஸ் அல் ஷேக் உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு உதவுவதில் சவுதி தலைமைகள் தொடர்ந்து வழங்கி வரும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இத்திட்டம் சவுதி அரேபியாவின் இஸ்லாமிய விளமியங்களை பரப்புவதை, சமாதானத்தை ஊக்குவிப்பதை மற்றும் தீவிரவாதத்தையும் மத தீவிரவாதத்தையும் எதிர்க்க உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் ஷாண்டாங் மாகாணத்தைச் சேர்ந்தவர் பியாவோ ஷூடாங். இவரது மனைவி லாங்குஜன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்து லாங்குஜன் கடந்த 2023 ஆண்டு உயிரிழந்துள்ளார். மனைவியின் மீது தீராக்காதல் கொண்டிருந்த பியாவோ தனது மனைவியின் சாம்பலை கொண்டு களிமண்ணில் பானை செய்து பாதுகாத்து வருகிறார். இது குறித்த வீடியோக்கள் தற்போது வைரலாகி வருகிறது. அதில் பியாவோ கூறுகையில், இந்த கலசம் என்னுடையது. நான் இறந்த பிறகு என்னை மனைவியின் உடல் அருகே அடக்கம் செய்யவும் நாங்கள் சொர்க்கத்தில் என்றென்றும் ஒன்றாக இருப்போம். மனைவி இறந்த துக்கத்திலிருந்து மீள்வதற்கு களிமண்ணில் பானை செய்து அவர் நினைவாகவே வாழ்வதுதான் மன ஆறுதல் தரும் விஷயமாக இருக்கும் என்று கூறியுள்ளார் அவர். இத்துடன் தமிழாரத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.